ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு DeltaBuilders. இன்றைக்கி நம்ம வீடு கட்டும்போது ஆகிற அதிகமான செலவை எப்படி கம்மி பண்ணலாம், அதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், எது காஸ்ட் எஃபிஷியன்ட், அதே சமயம் நம்மளுக்கு டைமிங் எது சேவிங்ஸ் ஆகுது, பில்டிங்க்கு எது பெஸ்ட்டுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரெண்டு மெட்டீரியலை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் பிளாஸ்டர். இந்த சிமெண்ட் பிளாஸ்டர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். நம்ம பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பூச்சி பூசணும், அதுக்கு பேர் தான் சிமெண்ட் பிளாஸ்டர். இன்னொன்று நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிற புது ப்ராடக்ட் ஜிப்சம் பிளாஸ்டருங்கிறது. இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் உள்ள பேசிக் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. இந்த ரெண்டு மெட்டீரியல் எது நமக்கு பெஸ்ட்டான மெட்டீரியல், எது குவாலிட்டி வைஸ் நல்லது, நமக்கு டைம் சேவிங்ஸ், அதே சமயம் எது காஸ்ட் வைஸ் கம்மிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே லாஸ்ட்டில் தெரியும். ஃபஸ்ட் நம்ம ஜிப்சம் பிளாஸ்டர்னால் என்னென்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம். பிரிக் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாகவும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பட்டி பார்க்குறதுக்கு பதிலாகவும் இந்த ரெண்டு ஒர்க்குக்கு ஒரே மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஜிப்சம் பிளாஸ்டர். அதாவது ரெண்டு ஒர்க்குக்கு பதிலாக ஒரே ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு காஸ்ட்டும் சேவிங்ஸ் ஆகுது, அதே சமயம் டைமிங்கும் சேவிங்ஸ் ஆகுது. இந்த ரெண்டு மெட்டீரியல் எது பெஸ்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த சிமெண்ட் பிளாஸ்டர், அதாவது பூச்சி வேலை பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு ப்ளஸ் சாண்டு ப்ளஸ் வாட்டர் தேவை. பட் இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் செய்கிறதுக்கு பார்த்தோம்னா ஜிப்சம் பவுடர் ப்ளஸ் வாட்டர் இது ரெண்டும் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம இந்த மெட்டீரியலில் பில்டிங்கில் எந்தெந்த ஏரியாவில் யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த சிமெண்ட் பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்டீரியர், எக்ஸ்டீரியர், சீலிங் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லையும் சீலிங்லையும் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம், அவுட்டர்லையும் எலிவேஷன் ஏரியாலையும் யூஸ் பண்ண முடியாது. இந்த சிமெண்ட் பிளாஸ்டர் நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணும்போது ஜிப்சம் பிளாஸ்டர் கம்பேர் பண்ணோன்னா காஸ்ட் வைஸ் அதிகம். பட் இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் நம்ம யூஸ் பண்ணோன்னா சிமெண்ட் பிளாஸ்டர் கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் இது நம்மளுக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட்டும் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம எந்தெந்த சர்ஃபேஸ்லலாம் யூஸ் பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த சிமெண்ட் பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒன்லி ரஃப் சர்ஃபேஸில் தான் யூஸ் பண்ணலாம், ஸ்மூத்தான ஏரியாவில் யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா ரஃப் ஏரியாலையும் யூஸ் பண்ணலாம், ஸ்மூத்தான சர்ஃபேஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு மெட்டீரியலில் சிமெண்ட் பிளாஸ்டரோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாகும், இது ஜிப்சம் பிளாஸ்டரை பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜுங்கிறது கம்மியாக தான் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த சிங்கேஜ் ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு இந்த ரெண்டு மெட்டீரியலை கம்பேர் பண்ணி பார்ப்போம். சிமெண்ட் பிளாஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கேஜ் ப்ராப்ளம்ங்கிறது டெவலப் ஆகிட்டே போகும். பட் இந்த ஜிப்சம் பிளாஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கேஜ் வந்து ப்ரிவென்ஷன், அதாவது தடுக்கப்படும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற முக்கியமான பாயிண்ட்டு க்யூரிங்கு. இந்த சிமெண்ட் பிளாஸ்டரில் பார்த்தீங்கன்னா க்யூரிங்கிறது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். பட் இந்த ஜிப்சம் பிளாஸ்டரில் பார்த்தீங்கன்னா க்யூரிங் பண்ணவே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற முக்கியமான பாயிண்ட்டு, பெயிண்டிங் ஒர்க் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சிமெண்ட் பிளாஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ்க்காக பட்டி பார்த்தே ஆகணும். பட் இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் நம்ம யூஸ் பண்ணோன்னா பட்டி பார்க்கவே தேவையில்லை. இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக அது மேலேயே பெயிண்ட் அடிக்கலாம், பட்டி பார்க்காமலே. இதனால் நம்மளுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டும் டைமிங் சேவிங்ஸும் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பில்டிங்கோட லோடை கம்பேர் பண்ணும்போது இந்த சிமெண்ட் பிளாஸ்டரில் பார்த்தீங்கன்னா வெயிட்டு வந்து அதிகமாக தான் ஆகும். பட் இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் யூஸ் பண்ணுறதுனால பில்டிங்கோட வெயிட்டு கம்மியாக தான் ஆகும். எந்த ஒரு ஒர்க் பண்ணும்போதும் செட்டிங் டைமுங்கிறது எல்லா மெட்டீரியலுக்குமே இருக்கும். அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த சிமெண்ட் பிளாஸ்டருக்கு வந்து செட்டிங் டைம் அதிகமாக தேவைப்படும். ஜிப்சம் பிளாஸ்டர் யூஸ் பண்ணோன்னா செட்டிங் டைமுங்கிறது கம்மியாக தான் தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எந்த மெட்டீரியல் பெஸ்ட்டான மெட்டீரியல், எது டைம் சேவிங், காஸ்ட் எஃபெக்டிவ்ங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு மெட்டீரியல் எது பெஸ்ட்டான மெட்டீரியல் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் இந்த மெட்டீரியல் சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.